தேவநாமம் நாமத்திலே மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified in our midst. He has given another opportunity to listen to the word of God this morning. இதனால் காலையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை மீண்டும் ஒரு முறையாக கேட்கும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு இவ்வனமாக அருளி இருப்பதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. இந்த நாளிலே உங்களோட கூட சேர்ந்து நான் எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். So let us turn our Bibles and our attention to the book of Esther, chapter 6 and verse 6. எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் அதனுடைய பகுதியை மட்டும் நான் வாசிக்கின்றேன். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்ன என்று ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. The word or the statement that I would like to concentrate this morning is என்ன என்று ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார். Now Haman thought in his heart, to whom would the king delight to honor more than myself. என்ன என்று யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று ஆமான் கேட்ட இந்த கேள்வியின் அடிப்படையில தான் இந்த நாள் காலையில உங்களோட கூட சேர்ந்து சில விஷயங்களை இந்த எஸ்தர் புத்தகத்திலிருந்து நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கடந்த முறை நான் செய்தி அளித்த பொழுது எஸ்தருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்துல எஸ்தர் செய்த ஒரு மன்றாடு அல்லது ஒரு ஜெபத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். எஸ்தரின் புத்தகம் ஒரு மிக அழகிய புத்தகமாக இருக்கின்றது. இந்த book of Old Testament, the book Esther is a beautiful book. Talks about the history, that talks about the prayer, the magnanimity of our God. நம்முடைய தேவன் செய்த மகிமை பிரதாபத்தையும் அவருடைய வல்ல செயல்களை பற்றியும், அதே போல் ஜெபத்தினுடைய மகிமை மகத்துவத்தை பற்றியும், ஒரு மனிதனுடைய அர்ப்பணத்தை பற்றியும், ஒரு பெண் அல்லது ஒரு குடும்ப ஒரு பெண்ணுடைய அர்ப்பணம், அவருடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக எடுத்துரைக்கக்கூடிய புத்தகமாய் இந்த எஸ்தருடைய புத்தகம் அமைந்திருக்கின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நாம் இப்பொழுது வாசித்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தினுடைய பின்னணியை சற்று சிந்தித்தால் நமக்கு மிக நன்றாக இருக்கும். இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it is a chapter that starts in a dramatic way. ஒரு மிகப்பெரிய ஒரு நாடக வடிவிலே இந்த 6ஆம் அதிகாரம் ஆரம்பமாகின்றதை நீங்கள் கவனித்து வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும். அந்த இரவு நேரத்தில் அவருக்கு தூக்கம் வரவில்லை, ராஜாவாக அகஸ்வேருக்கு தூக்கம் வரவில்லை. பின்பதாக அவருக்கு தூக்கம் வராத அன்றைய தினம், அதாவது 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது chapter 5 and verse 9 you can see, on that day, அந்த நாளிலே ஆமான் சென்று அவன் தன் இருதயத்தில் விரும்பினதை செய்ய போகின்றான். ஆகவே on that day, அன்றைய தினம் இரவு நேரத்தில் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. பின்பு ராஜா நடவடிக்கை புஸ்தகங்களை, அதாவது புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ், நடவடிக்கை புஸ்தகங்களை எடுத்து வாசிக்க சொல்கிறார். வாசிக்கப்படுகின்றது. பின்பதாக மொர்தெகாய்க்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகின்றது. An information that nothing great has been given or the gift has been given to Mordecai. And then at that particular moment, இதனை எல்லாம் ராஜா அரண்மனையில யோசித்து சிந்தித்து பேசி வரும் நேரத்திலே தன்னுடைய காவலாளர்கள் தன் புஸ்தகங்களை வாசிக்கக்கூடிய அனைவரோடும் கூட விவாதித்து பேசி வரும் அந்த நேரத்திலே வாசல் முற்றத்திலே ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. A sound, a knock of the door is happened at that particular time. அந்த நேரத்திலே ஹாமான் சரியாய் வந்து நிற்கிறார். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து கேட்கின்ற கேள்விதான் 6வது வசனத்திலே வருகின்றது, 5வது வசனத்திலே வருகின்றது. பின்பதாக அதற்கு மறுமொழியாக ஆமான் சொல்கின்றதைத்தான் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே என்ன என்று ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று கேட்கிறான். Now Haman thought in his heart, to whom would the king delight to do honor more than myself. ஆகவே இந்த நாளினுடைய இந்த செய்தியினுடைய தலைப்பாக அதீத எதிர்பார்ப்புகளும் அவமானமும் என்ற தலைப்பின் பேரில் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹியூமிலியேஷன், அதீத எதிர்பார்ப்புகளும் அவமானம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக இந்த 6வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது we see the desire of Haman. ஆமானுடைய விருப்பம் என்னமாக இருக்கிறது? தான் மிகப்பெரிய புகழ் எல்லாம் பெற்றிருந்த போதிலும் கூட he still wants something more. இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக வேண்டும் என்றும் சொல்லி ராஜாவினுடைய ஒரு ராஜ்யாங்கமும் அல்லது அவனுடைய சிங்காசனம் தமக்கு வேண்டும் என்றும் சொல்லி தன்னுடைய இருதயத்திலே விரும்புகின்றான். அதை அவன் எங்கே யோசிக்கிறான்? அவன் வெளியில வாயில அவன் சொல்லவில்லை. வசனம் தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். The Holy Spirit has very clearly written that he had thought in his heart. அவன் தன்னுடைய இருதயத்தில் அதனை சிந்தித்தான் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வெளியிலே சொன்னானோ அல்லது தன் மனைவியிடம் சொன்னான், இதெல்லாம் எழுதப்படவில்லை. மாறாக he thought to himself. In some of the English translations, it is clearly written that he had thought in himself or in his heart
or in his mind or he imagined, தான் கற்பனை செய்து பார்த்ததாகவும் தான் ஒருவருக்கு அறியாமல் தனக்குள்ளாக வைத்து தன் மனதில் வைத்து யோசித்ததாக தான் சிந்தித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே ஹாமான் தன்னை பற்றி ஒரு உயரிய சிந்தை பெற்றவனாக இருக்கிறான். He thought himself more than what ought to be thought. தன்னை பற்றி சிந்திக்கின்ற அளவிற்கும் மேலாக, தன்னை பற்றி எந்த அளவிலே அவன் சிந்திக்க வேண்டுமோ அது எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் சிந்திக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, இந்த குறிப்பிட்ட பாவத்தை அல்லது தன்னை காட்டிலும் தான் யோசிக்க வேண்டியதற்கும் நினைப்பதற்கும் மேலாக சிந்திப்பதை அது அருவருக்கத்தக்கது என்பதை பற்றி நமக்கு வேதம் எடுத்துரைக்கிறது. அதை பற்றி நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம், Romans chapter 12 verse 16, Proverbs chapter 3 verse 16, be not wise in your own eyes. உன்னுடைய கண்களிலே நீ ஞானியாக இராதே என்று மிக தெளிவாக வேதம் அந்த இடத்துல எடுத்துரைக்கிறதை நாம் காண்கின்றோம். நாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாசிக்க வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனம், Acts of Apostles chapter 5 and verse 36, we read about a man called தெயுதாஸ். தெயுதாஸ் என்று சொல்கின்ற மனிதனை பற்றி வாசிக்கின்றோம். அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி வந்து பின்பதாக யூதர்கள் கருத்திலே சில தண்டனைகளை பெற்றுக்கொண்டு உபத்திரவப்பட்டு பின்பதாக அவர் நியாய சங்கத்திற்கு முன்பதாக நிற்கின்ற வேளையில கமாலியால், the most revered Pharisee called Gamaliel is now pronouncing a word called Theudas. There was a man called Theudas who raised himself. தன்னுடைய நிலைமையை உயர்த்தின தெயுதாஸ் என்ற ஒருவன் இருந்தான். அவன் பின்னாட்களிலே அவன் அழிந்து அதமாய் போய்விட்டான் என்று சொல்லி அங்கே ஒரு வசனம் வருகின்றது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில do we think in a way that we should more than what we ought to think? நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திப்பதற்கு மேலாக உயரிய சிந்தனை கொண்டவர்களாக, நம்மை பற்றியே உயர்வான ஒரு சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்திப்பதே இந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஹாமான் இப்படியாக சிந்திப்பதற்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் ஹஸ் லெட் ஹேமன் டு திங்க் or to have an over expectations in his life? So I could see there are three important factors from the life of Haman. ஆமானுடைய வாழ்க்கையில் இருந்த 3 முக்கியமான ஒரு பண்புகளை நாம் இந்த நாள் காலையில சிந்திக்க விரும்புகிறோம். ஆகவே முதலாவதாக உங்களுடைய கவனத்தை நான் எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனத்திற்கு நேராக உங்களை நான் திருப்ப விரும்புகிறேன். எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். இந்த பகுதியை நீங்கள் முழுவதுமாக நாம் வாசிக்க போவதில்லை. அந்த வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், முன்பதாக நாம் வாசிப்போம். முதலாவதாக 8வது வசனத்தை மட்டும் நாம் இப்பொழுது வாசிப்போம். அப்பொழுது ஹாமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரவியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. பின்பு 9வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது in verse 9 also you can read that he talks in a way very much or in a pleasing manner to the king. ராஜாவுக்கு மிகவும் பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவன் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். He talks in a way that he is so much interested in the kingdom. ராஜ்யத்தின் மேலே அதிகமாய் விருப்பமுடையவனாக இங்கே பேசுகின்றான். ராஜாவின் மேல் அதிகமான பிரியமுடையவனாக அங்கே பேசுகின்றான். ராஜாவின் மேலே அல்லது ராஜ்யத்தின் மேலே, ராஜாவினுடைய மக்களின் மேலே, அல்லது இங்கே ஆட்சி புரிந்து வரக்கூடிய அகஸ்வேருவாக இருக்கிற பர்ஷியாவினுடைய மேதியா ராஜாங்கத்தின் மேலே மிகவும் விருப்பம் கொண்டவனாக அவன் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். We see that he talks himself as a well-wisher. மிகப்பெரிய ஒரு நன்மை செய்ய போகின்றவனாக, தேசத்திற்கு ஒரு நாட்டுப்பற்றோட அல்லது ஒரு தேசப்பற்றோட அவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதாக இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே இங்கே இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற சில நுட்பத்தை நான் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். There is some kind of a subtlety in the words that he pronounced before the king. And what are those verses? There is a certain people scattered abroad. இங்கே ஒருவித ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள். பின் என்ன சொல்கிறார்? அவர்களுடைய the laws are diverse from all people. இங்க இருக்கின்ற 127 மாகாணங்களில் வாழக்கூடிய ஜனங்களை காட்டிலும் இந்த நபர், இவருடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. His life on the people's life are totally different. பின்பு இவர்கள் ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. அப்படியானால் அர்த்தம் என்ன? இவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன? There is a subtlety. He did not tell who are those people. இந்த 127 மாகாணங்கள், இந்து தேசம் முதற்கொண்டு எத்தியோப்பியா வரை, right from the kingdom of India
to Ethiopia was the kingdom that was spread over. இந்த ராஜ்யங்கமானது முற்றுமாய் பறந்து விரிந்திருந்தது. ஆனால் எந்த தேசத்தார் இதனை செய்தார்கள், எந்த ராஜ்யம் இதனை செய்தது, அல்லது எந்த மக்கள் இதனை செய்கிறார்கள், யார் இதனை செய்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட வார்த்தையையும் கூட இந்த ஹாமான் இங்கே பயன்படுத்தவில்லை. There was not even a single mention about the people or the kingdom or the race that is raised above or against the king. ராஜ்யத்திற்கு ராஜாவுக்கு எதிராக புறப்பட்டு எழுமினதாக எழுதப்படவில்லை. அப்படியானால் ஹாமானுடைய இருதயம் இப்படியாக இருக்கிறது. That's what the first point that I would like to ponder is the power of speech. நம்முடைய பேச்சினுடைய ஆற்றல் அல்லது நம்முடைய பேச்சினுடைய வல்லமை என்னவாக இருக்கிறது என்பதை தான் இந்த வசனத்தில் நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்குமே பேச்சு என்பதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. Everybody of us, all of us have the gift of speech, gift of communicating, gift of expressing our views, gift of expressing what we think within ourselves. நமக்குள்ளாக நாம் சிந்திக்கின்ற முறையும், நமக்குள்ளாக நாம் யோசிக்கின்ற விதத்தையும், நமக்குள்ளாக நாம் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய யோசனைகளையும் சிந்தித்து நாம் சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்வது the communication. Just for example, if you think, if at all God has not given us this communication, இந்த பேச்சாற்றல் நமக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை என்று சொன்னால் எவனமாக நாம் இருந்திருக்கும், நாம் சைகை மொழியிலே பேசிக் கொண்டிருந்திருப்போம். We will be talking just with the gestures. சைகை மொழியிலே பேசிக் கொண்டிருந்திருப்போம். ஆனால் தேவன் நமக்கு இந்த மாபெரும் வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். That's why it is called the power of speech. நம்முடைய பேச்சினுடைய ஆற்றல். இங்கே இந்த பேச்சை பேசுகின்ற நேரத்திலே ஆமான் எதை மறைத்து பேசுகிறார்? இது ஒரு 2 வசனங்களுக்கு முன்பதாக நாம் வாசிப்போமே. Let's read verse 6. 6வது வசனத்தை வாசிப்போமே. அங்கே ஆமான் என்ன சொல்கிறார்? ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேரின் ராஜ்யம் எங்கும் இருக்கின்ற மொர்தெகாயின் ஜனமாக யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். What was the hidden agenda in his heart? What was the motive behind all the words he is pronouncing here? அவன் பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் பின்பலனாக இருந்திருக்கின்ற அவனுடைய நினைவுகள், அவனுடைய நோக்கம், அவனுடைய யோசனை, அவனுடைய கற்பனை எல்லாம் என்னவாக இருந்தது? ஒருவித ஜனங்கள் அல்ல, ராஜாவுக்கு முன்பதாக ஒருவித ஜனங்களாக இருந்தாலும் there is one particular race that he wanted to kill in the whole of the kingdom. அவர்கள் யூதர்கள். யூதர் எனும் சொல்லப்படுகின்ற இந்த தேசத்தார, இந்த ராஜ்யத்தை முற்றுமாக வேறறுக்க வேண்டும் என்று விரும்பின ஒருவனாக இந்த ஹாமான் இருக்கிறான். இதை தன்னுடைய இருதயத்திலே மறைத்து வைத்துக் கொண்டு he had hidden this whole agenda of hatred, a whole agenda of having an enmity against this person called Mordecai. ஒரு மனுஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதாவது மொர்தெகாய், நாம் முன்பு வாசிக்கும் பொழுது அவன் மொர்தெகாய் ஹாமான் வருகின்ற நேரத்தில் எழுந்து நிற்கவில்லை. எழுந்து நிற்காத அந்த காரணத்திற்காக ஒரு கனப்படுத்தாத ஒரு அற்ப காரியத்தை, just for a certain moment of Mordecai not standing before Haman, he is scheming a greater scheme before the kingdom. தான் எழுந்திருக்க முடியாத காரணத்து நிமித்தமாக, எழுந்திருக்காத காரணத்து நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை இப்பொழுது இந்த தேசத்தார் மேல் கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பிரியமானவர்களே, நாம் இங்கு வாசிப்பது he has also have the gift of ability. வாசிக்கும் பொழுது 10வது வசனத்திலே and the king took the ring எடுத்துட்டு என்ன பண்ணினாரு? இந்த ராஜா உடனடியாக மொர்தெகாய் கொடுத்து விட்டார். அப்படியானால் the person called Haman has the gift of convincing or conveying his thought. தன்னுடைய சிந்தனையை பிறர் சம்மதிக்க செய்கின்ற, பிறர் ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வார்த்தைகளை மிகவும் நயமாக அல்லது மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே பேசக்கூடிய ஆற்றலை இந்த ஹாமான் பெற்றிருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், it is the power of speech. இவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் பார்க்கும் பொழுது it is not for the construction. அது ஜனங்களை கட்டி எழுப்புவதற்கான வார்த்தைகள் அல்ல, அது ஜனத்தை ஊன்றி எழுப்புவதற்கான வார்த்தைகள் அல்ல, அல்லது ஒற்றுமைக்கு ஏதுவாக இருக்கின்ற வார்த்தைகள் அல்ல, அல்லது நபர்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்றோ அல்லது ஆக்கப்பூர்வமாக இருக்கின்ற வார்த்தைகள் அல்ல. Those are not the words that are productive. Those are not the words which are constructive or building up, but rather it is breaking up. இது உடைத்தெறியக்கூடிய வார்த்தைகளாக அவருடைய வார்த்தைகள் காணப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் இன்றைக்கு பேசக்கூடிய நம்முடைய ஒரு வார்த்தை நாம் சொல்லும் பொழுதோ, or when we convey something to our brothers, when we convey our idea to our brothers, or when we convey our thought or whatever emotions or inner things that are being conveyed to others, what is the motive or the agenda in our hearts? நம்முடைய இருதயத்திலே கிடந்திருக்கக்கூடிய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள் என்னமாக இருக்கிறது? ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த
பவர் ஆஃப் ஸ்பீச்சை ஆண்டவர், இந்த பேச்சினுடைய ஆற்றலை ஆண்டவர் அறிந்திருந்ததுனாலோ என்னவோ, நீங்கள் புதிய ஏற்பாட்டில வாசிக்கின்ற பொழுது all the spiritual gifts, you can tell all the 21 spiritual gifts that are mentioned in the Holy Scriptures are one or the other way are related to this speech. சொல்லப்பட்டிருக்கின்ற 21 ஆவிக்குரிய வரங்கள், உதவி செய்வதாக இருக்கட்டும், அல்லது போதிக்கிற வரமாக இருக்கட்டும், பிரசங்கிக்கின்ற வரமாக இருக்கட்டும், அல்லது ஆளுகை செய்யக்கூடிய வரமாக இருக்கட்டும், எந்த வரத்தை எடுத்தாலும் சரி, you can take any spiritual gifts out of the 21 gifts that are mentioned or given by the Holy Spirit. There is one thing that is common, which is called the speech of a human. மனுஷனுடைய பேச்சை அடிப்படையில் தான் இந்த குறிப்பிட்ட காரியங்கள் அமைந்திருக்கின்றதை நீங்கள் அதில் சிந்திக்கும். எப்படியானால் பிரியமான நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள், நம்முடைய வரத்தை எப்படி பயன்படுத்துகின்றோம்? How do we use our speech? How do we convey our ideas? நான் பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியருடைய 12ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், ரோமர் 12 3வது வசனம், இதெல்லாம் வாசிக்கும் பொழுது 1 Corinthians chapter 12, chapter 14, Romans chapter 12 verse 3, இதெல்லாம் வாசிக்கும் பொழுது it was completely given by God. Power of speech is not by any human. ஒரு மனுஷனும் பேச்சினுடைய ஆற்றலை தானாகவே பெற்றுக்கொள்ள இயலாது. ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு ஆவிக்குரிய வரமும் அல்லது பேச்சினுடைய ஆற்றலை ஒரு மனிதனும் தானாக பெற்றுக்கொள்ள முடியாது. No person can receive the spiritual gift on himself or can put on himself, but rather it is given by the grace of God or given by God himself. தேவன் தாமே நமக்கு இவைகளை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நாம் இப்படியாக இந்த ஆவிக்குரிய வரங்களை அல்லது நம்முடைய பேச்சை, நம்முடைய பேச்சினுடைய ஆற்றலை எப்படி பயன்படுத்துகின்றோம்? அது அழிவுக்கு ஏதுவாக இருக்கின்றதா? ஆக்கப்பூர்வமானதாக இருக்கின்றதா? or when we speak, is there anything, a hidden agenda within our own hearts? Let's read one verse from Psalms. சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமே. சங்கீதம் 55 21வது வசனம். 55 21. Psalms 55 and verse 21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இங்க சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவைகள் எழுதும் பொழுது, the words are smoother than the butter, his words were softer than the oil. But what do they have in their own hearts? They have the drawn swords. They have the war within their hearts. நாம் இன்றைக்கு நாம் பேசும் பொழுது, நம்முடைய பழகும் பொழுது, நாம் பிறரோட கூட நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய மிருதுவான மென்மையான வார்த்தைகளை நாம் பிறரோடு பேசும் பொழுது, நாம் மெதுவான பிரதியுத்தரமாக அல்லது வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது, when we communicate with other brothers, do we have this kind of a war within our heart? Do we have this kind of a drawn swords within our heart? நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஓங்கின பட்டயத்தோடு நாம் நின்று கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடிய தேவன் நிச்சயமாக இவைகளை மறந்திருக்கிறார். ஆகவே இந்த பகுதியில பவர் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து one important attitude that we should all have is the humility that God wants to have in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வரங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது, நம்முடைய பேச்சினுடைய ஆற்றலை நாம் செயல்படுத்தும் பொழுது, ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பேச்சு ஆற்றலை நாம் செயல்படுத்தும் பொழுது, நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் செயல்படுத்துகின்றோமா, நாம் தாழ்மையுள்ளவர்களாக செயல்படுத்துகின்றோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டியவராக இருக்கின்றோம். Do we use this with humility? Do we use this with faithfulness and truthfulness before God? Beloved people, even if God measures out the greatest ever wisdom that has been ever measured out to the human being, or the greatest ever gifts that has been ever measured to the human beings, we have to wrestle with our own attitude. தேவன் நமக்கென்றும் உலக மனுஷர்களுக்கு எல்லா மனுஷரை காட்டிலும் மிக மேன்மையான ஞானத்தை நமக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது இருக்கின்ற எல்லா மனுஷரை காட்டிலும் இருக்கின்ற மேலான வரங்களை நமக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது மேலாக இருக்கக்கூடிய ஆவிக்கிற வரங்கள் எல்லா வரங்களால் நம்ம நிரப்பியிருந்தாலும் சரி, நாம் ஒரு விஷயத்தோடு we have to wrestle all our life. ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே நாம் நிச்சயமாய் போரிட்டாக வேண்டும். அது நம்முடைய உள் மனோபாவமாக இருக்கின்றது. What we think inside is what we are. As C.S. Lewis has said once, it is what we think we are. நாம் என்ன சிந்திக்கின்றோமோ அதுவாகவே நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவராக இருக்கின்றோம். இரண்டாவதாக, இதே ஹாமானுடைய வாழ்க்கையிலே தன்னை பற்றி மேன்மையுள்ளவனாக, தன்னை ஒரு பெரியவனாக கருதி கொள்வதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். 10வது வசனத்திலே in verse 10 of the same chapter 3 in verse 10, அதில் முதலாவது, அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கின்ற மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அமிதத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகி ஆமானிடத்தில் கொடுத்து,
அதே போல இதே அதிகாரம் chapter 3 and verse 1 மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துடைய கடைசி பகுதி, and set his seat above all the princes that were with him. தன்னிடத்தில் இருக்கின்ற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆக இரண்டாவது குறிப்பாக நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் என்று அடியேன் விரும்புகின்ற விஷயம், the position that God gives in our lives. முதலாவதாக நாம் பார்த்தது the power of speech. இரண்டாவதாக position. தேவன் நமக்கென்று கொடுக்கக்கூடிய பதவிகள் அல்லது ஸ்தானங்கள், அதைத்தான் இங்கே நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்திலே ஆமான் என்பவன் யார்? Who is this person called Haman? ஒரு சாதாரண நபராம். நாம் இதனுடைய பின்னணி நாம் வாசிக்க வேண்டுமானால் அநேக வசனங்கள் உண்டு, ஆனால் அதை சொல்லி மட்டும் கடந்து போகிறேன். Just I would like to mention who is this Haman and then we will continue with our thought. நாம் 1 நாளாகமத்தினுடைய 21ஆம் அதிகாரம் 36வது வசனம், First Chronicles chapter 1 and verse 36ல வாசித்தால் நாம் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகார், அதாவது சவுலினுடைய நாட்களிலே சாமுவேலால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஆகார், அவனுடைய வம்சத்தில் வருபவன் தான் இந்த ஆமான். பின்பதாக இந்த அமலேக்கியன் என்று சொல்பவன் எந்த வம்சத்தில் வருகின்றான்? யூதரின் வம்சமா? இல்லை, ஏசாவின் வம்சத்தில் வரக்கூடியவனாக இருக்கிறான். When we trace his history back to his origins, he comes from the lineage of Yeshub. ஏசாவினுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த ஆமான் என்று சொல்லக்கூடிய. ஆகவே ஆமானுடைய மனதில் எப்பொழுது என்ன இருக்கிறது? ஒரு பகை இருக்கின்றது. எப்பொழுதும் அவருடைய மனதில் என்ன தெரியுமா இருக்கிறது? He has always a desire to be prominent. He always wanted to become more prominent than his brothers. தன்னுடைய சகோதரனாக இருக்கின்ற யாக்கோபுக்கு மேலாக, யாக்கோபுடைய வம்சத்திற்கு மேலாக தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். அது நிமித்தமாகத்தான் நீங்கள் உபதியா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஏதோமை பற்றி ஆண்டவர் மிகவும் கண்டித்து பேசுகிறார். You can rise your seat even to the stars. You can take the wings of an eagle and you can fly above it. But I will pull you down from there. உன்னை அங்கே இருந்து விழத்தழுவேன் என்று ஆண்டவர் சொல்ல. அப்படியானால் இவனுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு தீராத வாஞ்சை, for the position, for the prominence, புகழ் பெற வேண்டும் என்றும் சொல்லி, முக்கியமான ஸ்தானத்தை பெற வேண்டும் என்றும் சொல்லி அவனுடைய இருதயத்திலே ஒரு தீராத வாஞ்சை இருக்கிறது. ஆனால் இந்த ஹாமானை பார்க்கின்ற பொழுது 2ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி அல்லது 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் வரைக்குமாக we don't read about this man called Haman anywhere. Probably he could have been one of the persons in the palace. அரண்மனையிலே இருக்கின்ற ஒருவனாக இருந்திருக்கலாம், அல்லது இருக்கின்ற ஒரு காமன் மேனாக இருந்திருக்கலாம். மற்ற எல்லா ஜனங்களை போல இவனும் அந்த தேசத்திலே ஒரு மனிதனாக இருந்திருக்க கூடும், அல்லது பிரபுக்களின் மத்தியிலே ஒரு பிரபுவாக, he could be one of the princes இருந்திருக்கலாம். ஆகவேதான் பிரின்சஸுக்கு மேலாக அவனுடைய சீட்டு உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. ஆகவே என்ன காரணத்தினாலே இவனுடைய சீட்டு கொஞ்சம் ஹைட்டா உயர்த்தி வச்சாங்கன்னு தெரியும். We don't know why he became prominent in this place. But there is one thing that is sure. He was not even worthy for the position. அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்திற்கு அவனிடத்துல எந்த விதமான தகுதியும் இல்லை. அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்தை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்காக, அந்த குறிப்பிட்ட பதவியை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்காக தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறார். He was just allowed by God for that particular position. அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்தை பெற வேண்டும் என்று ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட ஒருவனாக மட்டுமே இருக்கிறான். ஆனா நீங்க பாருங்க, இந்த 10வது வசனத்துல when we read verse 10, the king took the ring from his hand and gave it immediately. The king did not even question even a single question. ஒரு கேள்வி கூட இந்த அகஸ்வேரு கேட்கவே இல்லை. Was it a surprise? Was it making or is it making us to think more? நம்மை சிந்திக்க வைக்கின்றது. ஒரு கேள்வி கூடவா இந்த அகஸ்வேருக்கு எழும்பல மனதுல? எந்த ஜனங்கள், யாரை இப்படி சொல்கிறாய் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் ஆமானுக்கு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி தந்து விட்டார். அப்படியானால் இந்த ஆமான் மேல் அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை பாருங்க. Just see the trust and the faithfulness that he has over Haman. ஆமான் மேல் இந்த அகஸ்வேர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் நீங்கள் பாருங்களேன். இந்த ஆமானிடத்திலே ஒரு பொறுப்பை நாம் கொடுத்தால், இந்த ஆமானிடத்திலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தால், he will surely fulfill it. நிச்சயமாக தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கை இந்த ஆமானுக்கு காணப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, நாம் புதிய ஏற்பாட்டிலே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அங்கே அவர் சொல்லும் பொழுது, God or Christ had thought that I will be faithful. நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். By the simple reason that God has thought
the faithfulness that I will be faithful, நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று எண்ணினது நிமித்தமாக தேவன் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்த அப்போஸ்தலனாக பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்மையும் கூட நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது why does God gives some positions to us without even questioning, எந்த விதமான கேள்வியும் கேட்காமல், எந்த விதமான நம்முடைய தகுதிகள் எல்லாம் பாராமல், எந்த விதமான நம்முடைய பின்னணிகள் எல்லாம் பாராமல், நம்முடைய லீனியேஜ், நம்முடைய லைனேஜ், நம்முடைய சந்ததி எல்லாம் பாராமல் ஏன் தேவன் நமக்கு சில பொறுப்புகளை தருகிறார்? தேவன் ஏன் நமக்கு சில சந்தர்ப்பங்களை தருகிறார்? தேவன் ஏன் நமக்கு சில ஸ்தானங்களை, பதவிகளை தருகிறார் என்று பார்த்தால் அது அவருடைய கிருபை மட்டுமே ஆகும். It is only by the grace of God that we enjoy the positions that we have right now. But the important question is that how do we handle the positions? நாம் அந்த பதவியில் இருக்கின்ற நேரத்தில் எப்படி அதனை கையாள்கிறோம் என்பதே மிக முக்கியமாக இருக்கிறது. This Haman was just raised from a common man to the second post in the whole of kingdom. கற்பனை செஞ்சு பாருங்களேன், 127 மாகாணங்கள், 127 states right from India to Ethiopia. இதுவரைக்கும் இவ்வளவு நீண்ட பறந்து விருந்திருக்கின்ற பெர்ஷியா, மேதியாவுடைய சாம்ராஜ்யத்திலே he became the second person, இரண்டாவது ராஜ்யத்திலே இரண்டாவது நபராய் மாறிவிட்டான். யோசேப்புக்கும் இது போல கொடுக்கப்பட்டது. Even the same kind of prominence was given to Joseph, but how was he? He was very much humble. He was very much meek in fulfilling the duty. But this Haman is not so meek. He had a war of words within his heart. தன்னுடைய இதயத்திற்குள்ளாக பகையை மறைத்து வைத்து, தன்னுடைய இதயத்திற்குள்ளாக பொல்லாமை மறைத்து வைத்தவனாக அந்த பதவியை அவன் நிறைவேற்றுகின்றான். எந்த கேள்வியும் கேட்கப்படாதிருந்த போதும் கூட அவனுக்கு இது கொடுக்கப்பட்டது. பிரியமான, the positions is a gift from God, but it has to be executed through the love. தேவனுடைய அன்பு நிமித்தமாக இந்த பதவிகளை, இந்த பொசிஷனை, இந்த ஸ்தானத்தை நாம் கையாள வேண்டியவராக இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொரு பழைய சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 1 Kings chapter 12 verse 14 நாம் அங்கே வாசிக்கும் பொழுது சாலமோனின் ராஜ்யமானது அங்கே இருந்து பிரிவுபடுகின்றது. அங்கே பிரிவுபட்ட நேரத்திலே ஒன்றுமே உதவாது இருக்கின்ற ஒரு வேலைக்காரனாக இருக்கின்ற அற்பமா எண்ணப்பட்ட ரெகொபெயாம் என்று சொல்கின்ற ஒருவன், the person called Rehoboam was there just as a common man, just as a servant in the kingdom's palace, in the kingdom. சாலமோனுடைய கிங்டத்திலே ஒரு சாதாரண நபராக இருக்கிறார். ஆனால் அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுகின்றது. God has raised his position as a king. 10 கோத்திரங்கள் அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படுகின்றது. But what he has done? He did foolishly in the sight of God. தேவனுடைய பார்வையிலே மிகவும் மதீனமான காரியங்களை செய்தான். தானியேல் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், ஓ நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி அவனும் அங்கே பெருமை கொண்டான், கீழே விழத்தள்ளப்பட்டான். அதே போல 3 யோவான் 9ஆம் அதிகாரம் 3rd John chapter 9ல நாம் வாசிக்கும்போது there was a person called Theophilus. He was one of the responsible person in that church. அந்த குறிப்பிட்ட சபையிலே ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய, ஒரு பொறுப்பை ஆற்றக்கூடிய ஒருவேளை உதவிக்காரனாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன், அல்லது ஒருவேளை ஒரு மூப்பராகவும் இருந்திருக்கலாம். But he was a person who is rejecting John the apostle. அப்போஸ்தலனாகிய யோவான் ஒருவேளை ஒரு நியமித்து கூட இருந்திருக்கலாம். ஆனால் he is a person who is rejecting apostle John's entrance into that assembly. வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? தனக்கு பதவி கிடைக்கப்பட்ட பொழுது, தன்னுடைய பதவி உயரும் பொழுது, தன்னுடைய ஸ்தானங்கள் உயரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? He starts dealing with the people very harshly, without love, without humility, without meekness. He acted among the people. இல்லையா பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறது? ஒருவேளை நாம் ஸ்தானங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் பொறுப்புள்ள சகோதரன் நாம் நினைக்கிறோம், அல்லது ஒருவேளை மூப்பர் நினைக்கலாம். No. Even if you are able to convince one person in the whole of assembly, உங்களால் சபையில ஒரு நபரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியுதுன்னு சொன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஏற்றுக்கொள்ள வைத்து சம்மதிக்க செய்ய முடிகிறது என்று சொன்னால், நீங்கள் அந்த நபருக்கு என்னவாக இருக்கிறீர்கள்? God has given you a position to lead that person. But are we leading it truly? Are we leading it with the spirit that is led by God? தேவனால் ஆளுகை செய்யப்பட்ட, தேவனால் வழிநடத்தப்பட்ட ஆவியானவரால் நாம் இதனை செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது இரண்டாவது குறிப்பாக இருக்கு, the power of speech, the position that God gives. மூன்றாவதாக இந்த ஆமானுடைய வாழ்க்கையில் மற்றொரு குணாதிசயத்தை நாம் பார்ப்போமே. ஆமானுடைய வாழ்க்கையிலிருந்து ஆமான் அடுத்ததாக அவர் செய்கிற காரியம் என்ன? எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13வது வசனங்கள். Book of Esther chapter 5 and verse 12 and 13. அந்த புத்தகத்தில் அந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஹாமான் என்ன செய்கிறார்? ஒரு மனம் முடிந்து போனவராக அங்கே ஃபீஸ்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். Feast, after the feast he was completely broken down. There was a frown in his heart. இருதயத்திலே முகவாடலோடு கூட வீட்டுக்கு திரும்பி வருகிறான். வீட்டுக்கு
வந்து தன் மனைவியாக சுரேஷை பார்த்து சில வார்த்தைகளை அவன் சொல்கிறான். அவன் சொல்லும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை மட்டும் வாசிப்போம். 13வது வசனத்தின் verse 13, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறது நான் காணமளவும். Till I see the person called Mordecai sitting at the gates. இவனுக்கு இப்ப பொசிஷன் என்னங்க? He was the second in the kingdom. ராஜ்யத்திலே இரண்டாவது பொசிஷன். But what he is really wishing now, இப்ப என்ன விரும்புறான்? அந்த ஆமான் அங்க அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறானே, அவன் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணமளவும், I will not be satisfied. அப்போ அதுவரைக்குமாக நான் என்னுடைய வாழ்க்கையில நான் திருப்தி அடைய போவதே இல்லை. God has given him the privileges. அதான் மூன்றாவது குறிப்பு. ஒரு சில ஸ்லாக்கியங்களை தேவன் நமக்கும் தருகின்றார். There is a privilege that has been given to this person called Haman. இந்த ராஜ்யத்திலே இரண்டாவதாக இருந்தது மட்டுமல்லாமல் he was also invited to the feast. இந்த மிகப்பெரிய ஒரு விருந்தை எஸ்தர் ராஜாத்தி அங்கே செய்கிறார்கள். அந்த விருந்திற்கு ஆமானை தவிர அந்த ராஜ்யம் எங்கும் வேறு யாரையும் கூப்பிடவில்லை. It is one of the special feast. இந்த புத்தகத்திலே எஸ்தரனுடைய புத்தகத்திலே நீங்கள் உங்களுடைய வாசிப்புக்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டுமானால் there is close to 8 feast, 8 விருந்துகள் இந்த எஸ்தருடைய புத்தகத்திலே நீங்கள் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த 8 விருந்துகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்தை உடையவையாக இருக்கின்றது. There is 8 feast in the book of Esther and each of those feasts are much importance and prominence. ஒவ்வொரு feast விருந்தும் மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த விருந்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆமானை தவிர வேறு யாரும் கூப்பிடப்படவில்லை. ராஜாத்தி, எஸ்தர் ராஜாத்தி அல்லது a queen, if a queen is requesting a person to be part of a feast, then it is of high importance. ஒரு நபரை அந்த விருந்திற்கு ராஜாத்தி அழைத்திருப்பார் என்று சொன்னால் அது மிக முக்கியமாக இருக்கிறது. ராஜா எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு முன்னாடி எல்லாம் பார்க்கும் பொழுது, ஆனால் அதுவெல்லாம் இப்படிப்பட்ட விருந்து இங்க சொல்லப்படுவது only he was invited to that feast. ஆனா அவருடைய மனதுல அப்போ என்ன செய்யலைங்க, திருப்தி ஏற்படுது. There was not a satisfaction in his own heart. அப்ப என்ன செய்யறான், அவனுடைய உயரிய ஒரு பதவி கொடுக்கப்பட்டாலும் அவன் சிலவற்றை வேண்டும் என்று விரும்புகிறான். பிரியமானவர்களே, 3 குறிப்பிட்ட ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். There are 3 important words as well as in Tamil which you have heard about it. Need, want, demand. கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்று தேவை, இரண்டாவதாக வேண்டும், மூன்றாவதாக சொல்வது கேட்பது அல்லது எனக்கு வேண்டும் என்று கேட்பது, உரிமையாக கேட்பது. இந்த 3 காரியங்களை நாம் இங்க பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? First is the need. Sometimes we ask that I need food, I need water. இது வந்து இன்றியமையாத தேவைகள். இந்த தேவைகள் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது the want. இது இருந்தா பரவாயில்லை, it would be better if we have this. ஆனா இது இல்லாம நம்ம வாழ முடியும், அது want. மூன்றாவதாக டிமாண்டிங் என்னதுங்களா, இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். டிமாண்டிங் என்று சொல்லும் பொழுது இது எனக்கு வேண்டும், இது இருந்தால் மட்டுமே நான் வாழ்வேன், இது இருந்தால் மட்டுமே நான் உயிர் வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய முறையில சொல்லும் பொழுதுதான் அது டிமாண்டாக மாறுகின்றது. இங்கே ஆமானை பார்க்கும் பொழுது he was not satisfied with the need that he has, he was not satisfied with the want, he is not, then now he is proceeding forward to demand something. தனக்கு தேவைகள், தன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்த போதும் கூட தன்னுடைய விருப்பங்கள், சில விருப்பங்கள் வேண்டாத விருப்பங்களாக இருந்தாலும் கூட அவைகளும் நிறைவேற்றப்பட்டிருந்த போதும் கூட அவன் கடிதத்தை எழுதி அனுப்பிவிட்டான். ராஜ்யம் எங்கும் அது கடிதங்கள் அனுப்பப்பட்டாயிற்று. ஆனால் இருந்த போதும் there is one particular demand in his own heart that he wants the vengeance against this person called Mordecai until he is seated there at the kingdom of in the king's gate. அந்த ராஜாவுடைய வாசலிலே அவன் உட்கார்ந்திருக்கிற வரைக்கும் என் மனசுல திருப்தி இருக்காது. I still demand it. பிரியமானவனுடைய வாழ்க்கையில நாம் இன்றைக்கு என்ன, தேவன் நமக்கு சாக்கியங்களை கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு சில பதவிகளை கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கும் பொழுது, do we still demand something? Do we still demand some position? Do we still demand some privileges in our life? இந்த டிமாண்டிங் என்று சொல்வது எதனால தெய்வம் வருகின்றது? இச்சையினால வருகின்றது. It comes out of the lust. He is lusting after the prominence or the smallest prominence that this person called Mordecai had in the kingdom. மொர்தெகாய்க்கு என்னங்க prominence? ஒண்ணுமே கிடையாது. There is not even a single prominence in the whole of kingdom for Mordecai, but he still wants his respect. He still wants the honor for Mordecai. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு அற்புதமான கதை. நாபோத், ஆகாப் ராஜாவுடைய கதை நீங்க வாசிக்கிறீங்க. There is a story of Naboth and Ahab in 1 Kings chapter 21 and verse 1. அந்த ஆகாப் வாசம் செய்யறது எங்கீங்க? ஒரு பெரிய அரண்மனை.
பெரிய அரண்மனையில வாசமாக இருக்கிறான். ஆனா அவன் ஆசைப்பட்டது என்னது? What he is demanding? He is demanding for a small piece of land. ஒருவேளை ஒரு 5 சென்ட் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 சென்ட் நிலம், அதுக்காக அவன் என்ன பண்றான்? ஆசைப்படுறான். That is what we do sometimes. அதைத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் செய்கின்றோம். Though God has given greater privileges, though God has given greater positions, we ask for something that is not even comparable to the privileges that what God has already blessed us with. தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை காட்டிலும், ஸ்லாக்கியங்களை காட்டிலும் இன்னும் சில அற்பமான காரியங்களை நமக்கு வேண்டும் என்றும் சொல்லி நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நான் முன்பு முதல் பகுதியில் சொன்னது போல நம்முடைய பேச்சாற்றலை சொன்னேன் அல்லவா? அதில் எப்படி நாம் பேசுகின்றோம்? நம்முடைய பேசும்பொழுது, ஐயோ நான் அற்பமான புழுவாக இருக்கிறேன், நான் என்ற ஒன்றுமே இல்லாதவனாக நான் காணப்படுகிறேன், ஐயோ நான் பாவம், ஐயோ எனக்கு கிருபையாயிரும், நான் இரக்கமாயிரும். நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஜெபமும், our prayers and worship are completely against to our actions. நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய ஆராதனை முற்றுமாய் வேறுபட்டதாக இருக்கின்றது. நாம் ஜெபத்திலே நாம் நம்முடைய ஆராதனையை சொல்லும் பொழுது, ஆண்டவரே அற்பமான புழுவாக இருக்கின்ற என்னை, ஆண்டவரே புழுதியும் மண்ணுமாக இருக்கின்ற என்னை சொல்கிறோம் அல்லவா? மற்றொரு நாளில் உங்களுக்கு நான் உங்களுடைய சிந்தனைக்காக வேறொரு விஷயமாக இருக்கிற ஜெபமும் ஜெப வீரனும் அல்லது ஆராதனையும் அகவாழ்வும் என்ற சிந்தனை உங்களுக்கு நான் வேறொரு நாளில் நாம் நேரம் கிடைக்கும் போது சிந்திப்போம். If at all our worship, if at all our prayers are true in our heart, உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் உண்மையுள்ளவர்களாக நம்முடைய ஆராதனை நாம் செய்திருப்போமானால், நம்முடைய ஜபத்தை செய்திருப்போமானால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்றோ மேம்பட்டிருந்திருக்கும், என்றோ நம்முடைய வாழ்க்கையானது மேலோங்கி சென்றிருக்கும். ஆனால் அவைகள் இல்லாத காரணத்தினாலோ என்னவோ தான் நாம் இன்றும் இதே நிலைமையில வாழ்ந்து வருகின்றோம். தேவன் நமக்கு ஸ்லாக்கியங்களை கொடுத்திருந்தும், தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தும், we still lust after the demands. We keep some demands and we are satisfied only with it. ஆகவே நாம் முதலாவதாக சிந்தித்தது பவர் ஆஃப் ஸ்பீச், அதில் காணப்பட வேண்டிய ஹியூமிலிட்டி. அதே போல இரண்டாவதாக the position that God gives, அதுல வரக்கூடிய meekness. மூன்றாவதாக the privileges that God gives us to us, அதுல வரக்கூடிய satisfaction, திருப்தி. இந்த மூன்று விஷயங்களை நாம் இங்கே சிந்தித்தோம். இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் இதெல்லாம் மூன்று விஷயங்களை வைத்துக் கொண்டு ஆமான் எங்கே வந்து நிற்கிறார்? இப்போ he comes and stands before the king Ahasuerus. அகாஸ்வேர் என்ற ராஜாவுக்கு முன்பதாக அவர் வந்திருக்கிற, now this is the climax of the story. இந்த கதையினுடைய உச்சகட்டமாக இருக்கின்றது. இப்பொழுது ராஜாவுக்கு முன்பதாக அவர் வந்து நிற்கிறார். வந்து நிற்கும் பொழுது அங்க இருக்கின்ற சீன், அங்க இருக்கின்ற அந்த dramatic சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். Just imagine the scene that is in the kingdom. இப்பொழுது இருக்கின்ற காட்சி என்னவாக இருக்கிறது? ராஜா அங்கே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக the books were open. அங்க இருக்கின்ற நடபடி புஸ்தகங்கள் திறந்திருக்கிறது. அந்த புஸ்தகத்திலிருந்து ஒருவர் வாசிக்கின்றார். ஆமான் வாசற்படியில் நிற்கிறார். பின்பதாக யூத ஜனங்கள் மற்றொரு இடத்திலே மன்றாடி ஜெபித்து வருகிறார்கள். எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்து மன்றாடி புலம்பிக் கொண்டு வருகிறார்கள். ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எஸ்தர் is praying continuously, earnestly, எல்லாம் ஜெபம் செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே ஆமான் மிகப்பெரிய வாஞ்சியோடு கூட, மிகப்பெரிய பேராசையோடு கூட தன் மனைவியாக இருக்கின்ற சிரேஷோடு அவன் ஆலோசனை செய்து அவன் வந்து நிற்கிறான். வந்து நிற்கும் பொழுது அவனிடத்துல கேட்கப்பட்ட கேள்வி, ராஜா பிரியப்படுகின்றவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் கேட்கின்ற கேள்வியிலே நீங்க அந்த மூன்றாவது வசனம், இந்த இதே அதிகாரம் chapter 6ல நீங்க வாசிச்சீங்கன்னா in verse 3, verse 6, verse 7, verse 11, இந்த நான்கு வசனங்கள் 3, 6, 7, 11, இந்த நான்கு வசனங்களிலேயும் இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். To whom would the Haman thought in his heart honor more than ராஜா கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்ற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? What should be done to the person in whom the king delights to honor? இந்த மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வியானது இந்த நான்கு வசனங்களிலும் வருகின்றது. ஆனா இவனுக்கு இருக்கின்ற விருப்பம் என்ன தெரியுங்களா? கனப்படுத்தப்பட வேண்டுமானால் நான் ஒருவன் மட்டுமே கனப்படுத்தப்பட வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்? இதுக்கான நாம் வசனங்களை பார்க்க முடியுமா? நான் முன்பதாக வாசித்த எஸ்தரின் புத்தகம் இதே 5ஆம் அதிகாரத்திலே நாம் 11, 12வது வசனத்தை இங்க வாசிச்சீங்கன்னா அது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நான் அதனை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மனைவியாக சிரேஷை பார்த்து 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் தன் வீட்டிற்கு தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷ் தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளையும் தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்களின் மேலும் அதே போல என்பதை எல்லாம் விவரித்து சொன்னான். There are 8 facets
ஆஃப் ஐ. நான் என்று சொல்லக்கூடிய 8 குறிப்பிட்ட குணாதிசயங்கள் இந்த ஹாமானுடைய பேச்சிலே காணப்படுகின்றது. மனைவியாக சிரேஷ்டத்திலே வந்து சொன்னான். அப்பொழுது நான் என்ற ஒருவன் அங்கே நிற்கின்ற பொழுது அங்கே என்ன செய்கிறான்? I am the only person who is to be honored என்ற ஒரு சிந்தனையோடு அவன் நிற்கிறான். ஆனா இவனுக்கு நடந்த கதை என்ன? 11வது வசனத்திலே இவன் மொர்தெகாயை வைத்து அழைத்து சொல்கிறான். He was totally humiliated before the whole kingdom. தான் விரும்பினதை நடத்த முடியாத காரணத்தின் மித்தமாக மொர்தெகாயை அந்த குதிரையின் மேல் ஏற்றினவனாக அங்கே இருந்து நகர்த்தி கொண்டு செல்கிறான். பிரியமான ஒரு குறிப்பிட்ட கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மியூசிக் கான்சர்ட்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். He was playing an instrument. வாசிக்கும் பொழுது அங்க இருக்கின்ற ஜனத்திரள் கூட்டம் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கின்ற வேளையிலே அவன் நல்ல முறையில இசையெல்லாம் வாசித்து முடித்து விட்டு பின்பதாக இருக்கின்ற எல்லா ஜனக்கூட்டமும் எழுந்து நின்றார்கள். The whole crowd gave a standing ovation when he had completed playing his instrument. வாசித்து முடித்த பின்பு எல்லாரும் எழுந்து நின்றார்கள். But there was one person who did not stand up. ஒரு மனிதன் அந்த கூட்டத்தின் மத்தியில் எழுந்து நிற்கவில்லை. பின்பதாக ஏன் எழுந்து நிற்கவில்லை அவரிடத்தில் கேட்ட பொழுது he was the master to this person. இந்த நபருக்கு அவன் தான் சொல்லிக் கொடுத்தவன். ஆகவே இந்த நபர் வாசித்த விதங்களிலே சில தவற்றை அவரால் உணர முடிந்தது. பிரியமானவர்களே, இந்த ஹாமான் செய்த எல்லா காரியங்களிலும் ஒன்றை அவன் மறந்து போனான், ஒன்றை கவனிக்க தவறி போனான். அது என்ன தெரியுமா? உண்மையாக ராஜா எதிலே பிரியப்படுவார் என்பதை அவனுக்கு தெரியவில்லை. He did not understand what would be the desire of the king. In what would the king be delighted? எதிலே ராஜா பிரியமாக இருப்பார் என்பதை அவன் மறந்து போனான். பிரியமானவர்களை, இந்த கதை நாம் சற்று நிறுத்திவிட்டு மீண்டுமாக நாம் வருவோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே நம்முடைய ராஜாவாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க போகிறோம். One day we will all be standing before the throne of judgment seat of Christ. கிறிஸ்துவுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நாம் நிற்க போகிறோம் என்பது உண்மை. அதுவே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இப்பொழுது நடைபெற்று வரக்கூடிய எல்லா உலகத்தினுடைய நிகழ்வுகள், all the events that we see in this world are completely pointing to the coming of the imminency of our Lord Jesus Christ. At the same time, the coming of an antichrist, ஒரு அந்திகிறிஸ்து வருவான் என்பதை பற்றியும் அதே போல இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றியும் எடுத்துரைக்கிறது என்பது நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த பேண்டமிக், சில சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு நான் உங்கள் கவனத்திற்கு சிலவற்றை நான் கொண்டு வர விரும்புகிறேன். Right from the year 2015, 2015 வருஷம் துவங்கியே there was one person who was very famous, was a great businessman, மிகப்பெரிய செல்வந்தம் படைத்த ஒரு மனிதன். 2015 வருஷம் துவக்கி அவன் தன்னுடைய இன்டர்வியூஸ்ல சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் என்னவென்றால், the world is going to face a greater recession or a greater மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமை சந்திக்கும். but that would not be by an economical downfall, ஒரு பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி அல்ல, மாறாக it would be a pandemic என்பதை அவன் தெளிவாக 2015 வருஷம் துவங்கி அநேக இன்டர்வியூஸ் அவன் சொல்லியிருக்கிறான். அதன் பின்பு 2016 வருஷத்திலே there was one group which was formed, ID 2020. நீங்கள் கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ID 2020 என்ற ஒரு குரூப் அவர்கள் ஃபார்ம் பண்ணினார்கள். அந்த ID 2020, that is the digital identification for every human being. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்படுகின்ற டிஜிட்டல் ஐடென்டிட்டியாக அதில் இருக்கிற ஏறக்குறைய 400 நபர்கள் அதில் இப்பொழுது அங்கத்தினராக இருக்கிறார்கள். அந்த இதிலே உலகமெங்கிலுமாக அதை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த முதல் சொன்ன அந்த பிசினஸ் மேன் இந்த ID 2020க்கு மிகப்பெரிய ஒரு பெரும் தொகையை வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பின்பு 2019 ஆண்டு அக்டோபர் மாதத்தில், before this pandemic ever came into this world, 2019 ஆண்டில் there was one bigger test that was conducted in the area of networking. நெட்வொர்க்கிலே மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். உலகமெங்கிலுமாக நெட்வொர்க்கை அதிகபட்சமாக நாம் பயன்படுத்தினால் மிக வேகமாக நெட்வொர்க் நமக்கு வேண்டும் அல்லவா என்றும் சொல்லி ஒரு கிரேட்டர் நெட்வொர்க் டெஸ்ட் வாஸ் கண்டக்டட். அதே போல பல நாடுகள், மேற்கத்திய நாடுகளில் மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் there was the 5G that was released. 5G-ஐ அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். பின்பதாக 2019 இறுதியிலே இந்த பேண்டமிக் கொரோனா வைரஸ் ஆனது COVID-19 பரவ ஆரம்பித்தது நாம் வாசிக்கிறோம். பின்பு 2020, at the end of January 2020, there was a doctor called, there was a Chinese doctor called Dr. Lee என்று சொல்லப்படுகின்ற ஒரு சீன மருத்துவர் இந்த COVID-19 பற்றியுள்ள உண்மை முகத்தையும் உலகத்திற்கு எடுத்துரைத்தார். பின்பு ஒரே வாரத்திற்குள்ளாக அவருக்கும் கொரோனா என்று சொல்லி அவரை கொன்றார்களா என்னவென்று தெரியவில்லை, இறந்தார் என்று மட்டும் செய்தி வெளியே வந்தது. பின்பதாக இந்த கொரோனா வைரஸ் உலகமெங்கிலுமாக பரவியது நாம் அறிந்திருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக there was a doctor called Dr. Andrew
tough man. He was a US doctor. He was treating the patients in US. USல அநேக மருத்துவர்கள் சொல்லப்பட்டிருந்த இவர் மருந்துகளை கொடுத்து சிகிச்சை கொடுத்து வந்தார். அவர் 2 வாரங்களுக்கு முன்பதாக அவரை பேன் பண்ணிவிட்டார்கள். The reason for his ban is that he also openly told the truth about this COVID. இந்த கொரோனா வைரஸை பற்றிய உண்மையை சொன்னது நிமித்தமாக அவரையும் பேன் பண்ணிட்டாங்க. 2 வாரங்களுக்கு முன்பதாக அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கின்றது. நீங்கள் அதனை தேடி பார்த்தால் கண்டு கொள்ளலாம். இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்முடைய மனசுல ஒரு ஆறுதல் ஏற்படலாம், ஒரு சிந்தனை ஏற்படலாம். ஆண்டவர் நிச்சயமாக நாம் வந்து விடுவார், நாம் எல்லாரும் பரலோகம் சென்று விடுவோம். பரவாயில்லை, உண்மைதான், நாமும் அதனை விசுவாசிக்கின்றோம். All of us we do believe that God is going to come soon and he will soon take us all up. But when we stand before the throne of the judgment, கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் என்னவாக நிற்க போகிறோம்? அநேக வசனங்கள் சொல்வதற்காக இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே குமாரனுடைய கரத்திலே இந்த நியாயத்தீர்ப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:42, Acts chapter 10 verse 42, 17, 31 இதெல்லாம் வாசிக்கும்போது there was a day that is ordained for human being. மனுஷனாகிய அனைவருக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்றும், ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் everyone has to give an account of his own life, தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக ஒவ்வொரு மனுஷனும் அங்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாக இருக்கிறான் என்று வேதம் மிக தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே behold he comes quickly, இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்றும் ஒரு எச்சரிப்பினுடைய சத்தம் அல்லது ஒரு ஆறுதலுடைய சத்தம் அங்கே சொல்லப்படுகின்றது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனைகள் நிகழ்ந்து வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் சாந்த குணம், may your meekness be known to all persons, may the whole world know your meekness, your character, your attitude என்பதைத்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே சொல்லிவிட்டு அதனுடைய கடைசி பகுதியாக பவுல் சொல்லும் பொழுது the Lord is at hand, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியான பிரியமானவர்களே, நம்முடைய செயல், நம்முடைய சொற்கள், நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள், நம்முடைய இருதயத்தினுடைய விருப்பங்கள், தேவன் நமக்கென்றும் கொடுத்திருக்கின்ற பேச்சாற்றல் அல்லது ஆவிக்குரிய வரங்கள், தேவன் நமக்கென்றும் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்தானங்கள், the position, the privileges what God has given to us, how are we using it? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பேசின ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும், for every vain words that we have ever spoken, we have to give an account of it. நாம் அதற்கு கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும் என்றுதான் அந்த பகுதியிலே வேதம் தெளிவாய் சொல்லி, நம்முடைய செயல்களாலும் சரி, நம்முடைய சொற்களாலும் சரி, நிச்சயமாக நாம் கணக்கை ஒப்புவித்து ஆக வேண்டும். அந்த நாளில் நம்ம வாசிக்கும் பொழுது books will be open. எப்படி அகஸ்வேரனுடைய பிரசனத்திலே அந்த புக்ஸ் எல்லாம், அந்த நடவடிக்கைகள் புஸ்தகம் திறக்கப்பட்டதோ, நாம் கிறிஸ்துவின் சன்னிதானத்துக்கு முன்பதாக நிற்கின்ற நேரத்தில் all the books will be open. Whatever we have done in this world, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகளிலே செய்திருக்கின்ற அனைத்துக்கும் ஒரு நியாய தீர்ப்பு அந்த நாளிலே ஒரு பிரதிபலனாக நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே though the thoughts are internal, though our desires are internal, though our emotions are internal, the rewards will ever be eternal. நம்முடைய சிந்தனைகள் உப்புறமாக இருந்த போதும், நம்முடைய நினைவுகள், நம்முடைய நோக்கங்கள் உப்புறமாக இருந்த போதும் கூட நம்முடைய பிரதிபலன் நிச்சயமாக வெளிப்புறமாக தனக்கு போகிறது. ஆமான் தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்தான். Haman had thought to himself in his heart, in his desires. ஆமான் தன் இருதயத்துல தான் யோசிச்சான். ஆனால் அவனுடைய பிரதிபலன் எங்கே கிடைக்கப்பெற்றது? மொர்தெகாயை நகரவளம் கொண்டு வருகிறான். He is taking Mordecai and he is bringing him before the whole people. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கும் நடைபெற போகிறது. All of us will be standing before the throne of God and everything will be revealed. More than Christ being revealed at that time, we will be revealed. நாம் அங்கே வெளிப்படுத்தப்படுவோம். கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்தப்படுவதை காட்டிலும் மிக அதிகமாக நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய மேன்மைகள் என்னவென்பதை பற்றியும், நம்முடைய நினைவுகள் என்னவாக இருந்தது என்பதை பற்றியும், எந்த அளவிலே நம்முடைய வரங்களை பயன்படுத்தணும், நம்முடைய ஸ்தானங்களை பயன்படுத்தணும் என்பதை பற்றி தேவன் நிச்சயமாக ஆய்வு செய்து பார்ப்பார். ஆகவே இந்த சிந்தனைகள் நம்மை அதிகமாக உற்சாகப்படுத்தட்டும். நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். Let us think about the power of speech. Let us think about the privileges God has given and how are we using it. நம்முடைய வரங்களை, நம்முடைய நினைவுகளை எப்படி சிந்திக்கின்றோம், யோசிக்கிறோம், செயல்படுத்துகிறோம் என்பதை பற்றி மட்டும் நாம் சிந்தித்தவர்களாய் நாம் இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை மட்டும் நான் சகோதரன் ஜோசப் ராஜன் நான் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆத்மீய கீதங்களிலே 1038வது பாடல், அல்பகாலம் மாத்திரம் ஈபூவிலே வாசம் ஸ்வர்புரமான என்ற நிறுத்தி முதல் சரணம் மட்டும்
എൻ പ്രയാണ കാലം 4 വിരൽ നീളം ആയതൻ പ്രതാപം കഷ്ടത മാത്രം ഞാൻ പറന്നു വേഗം പ്രിയനോട് ചേരും விண்மகிம பிராபிச்சென்னும் விஸ்ரமிச்சிடும் என்னும் விஸ்ரமிச்சிடும். அந்த பாடலை பாடுவோம். பாடி முடித்த பின்பதாக நம்முடைய சகோதரன் சாத்ராக் ஜெபிப்பார்கள். ஜெபித்து நிறைவு செய்வோமாக. 1038வது மலையாள பாடல் அல்பகாலம் மாத்திரம். அதனுடைய 1ஆம் சரணத்தையும் நாம் பாடுவதனால 4வது சரணத்தை கூட பாடி நாம் நிறைவு செய்யலாம். அல்பகாலம் மாத்திரம் இப்புவிலே வாசம் சொற்புறமாണെന്റെ നിത്യമാം വീട് എന്റെ നിത്യമാം വീട്. അല്പകാലം മാത്രം ഈ ഭൂവിലെ വാസം സ്വർപ്പുരമാണെന്റെ നിത്യമാം വീട് എന്റെ നിത്യമാം വീട്. എൻ പ്രയാണകാലം 4 വിരൽ നീളം ആയതിൻ പ്രതാപം കഷ്ടത മാത്രം. എൻ പ്രയാണകാലം 4 വിരൽ നീളം ആയതിൻ പ്രതാപം കഷ്ടത മാത്രം. ഞാൻ പറന്നു വേഗം പ്രിയനോടു ചേരും വിൺമഹിമ പ്രാപിച്ചെന്നും വിശ്രമിച്ചിടും എന്നും വിശ്രമിച്ചിടും. നാടുവിട്ടു വീടുവിട്ടു നാമധേയ കൂട്ടം വിട്ടു കാഠിന്യമാം ശോധനയിൽ യാനം ചെയ്തോരായി. നാടുവിട്ടു വീടുവിട്ടു നാമധേയ കൂട്ടം വിട്ടു കാഠിന്യമാം ശോധനയിൽ യാനം ചെയ്തോരായി. കൂടി ഒന്നായി വാഴാൻ വാഞ്ചിച്ചെത്ര നാളായി കാരുണ്യവാൻ പണി കഴിച്ച കൊട്ടാരം തന്നിൽ ആ കൊട്ടാരം തന്നിൽ. അല്പകാലം മാത്രം ഈ ഭൂവിലെ വാസം സ്വർപ്പുരമാണെന്റെ നിത്യമാം വീട് എന്റെ നിത്യമാം വീട്.